வெல்கம் டு அவர் SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். போன வீடியோவில் நம்ம வந்து இதோட போட்டுட்டு பிங்க் கலரில் வந்து 4 லைன் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சுங்க. கீழே 5 லைன் போட்டிருக்கோம், மேலே 4 லைன், சென்டரில் வந்து பிங்க் கலர் 4 லைன் போட்டிருப்போம், அதுக்கு மேலே வந்து 6 லைன் போட்டு உள்ளே ஒரு ஒயர் மடிச்சாச்சுங்க. இதில் வந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நான் இந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அது என்னென்னு நான் வீடியோ ரோல் ஆகும்போது நான் வந்து அதில் சொல்லியிருப்பேங்க. அதை மட்டும் போட்டால் இது வந்து கூட வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ஆகிடுங்க. நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து என்ன நான் செஞ்சுருக்கேன்றதை நான் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோல் ஒயரில் இதில் வரிசையாக 5.5 அடிக்கு போட்டிருந்தோம்ல, அதில் வந்து இந்த 4 பூ வரைக்கும் தான் வந்துச்சுங்க. 4 பூ வரைக்கும் தான் நம்ம போடுறதுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஒயருக்கு, இந்த ஒயருக்கும் இது உள்ள ஒயருக்கும் நமக்கு ஒயர் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துல வந்து ஒயர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிட்டு ஒயர், ஒரு அடிக்கு பிட்டு ஒயரு எல்லாத்துலேயும் வெட்டி ஜாயின் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா, ஆனால் நம்ம வந்து ஜாயின் பண்ண அந்த சுவடே தெரியாது இதில். இந்த மேல் ஒயரும் இதுக்கு உள்ள ஒயருக்கும் உள்ள ஒயர் வந்து நமக்கு பத்தலை. ஏன்னு வச்சுங்களேன், இப்போ இங்கே கூட வந்து நம்ம இங்கே 5 போட்டிருக்கோம், இங்கே 4 போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து 4 வரி வந்து ஒன்றை உள்ளே மடக்கிட்டோம்னா மீதி 3 தான் இருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கூட வந்து அன்ஷேப்பாக இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு ஃபினிஷிங்காக இருக்காது. அதனால் நான் ஐடியா பண்ணி என்ன பண்ணேன்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அடிக்கு எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக இந்த 20 பூ ரோஸ் கலர்லேயும், இந்த சைடுக்கு 8 ஒயருக்கு நம்ம வந்து க்ரீன் கலர் ஒயர்லேயும் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ஜாயின் கொடுத்துட்டு, இதில் வந்து இப்படி உள்ள மடக்கி ஜாயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டதுனால இப்போ நமக்கு வந்து ஒயரும் வந்து சரியாக இருக்குங்க கூட. ஸோ அதுதான் நான் வந்து இந்த இதில் சேஞ்ச் பண்ணது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இந்த ஒர்க் பாருங்கள், இந்த ஒயரில் இதுலேருந்து இப்படி இந்த இங்கே இருக்கு பாருங்கள், இதுலேயும் கொடுத்து இது உள்ளே வாங்கியிருக்க பாருங்கள். இது தெரியுதா பாருங்களேன், ரோஸ் கலர் ஒயர் தெரியுது பாருங்கள். நல்லா மைனூட்டாக பார்த்தா தான் தெரியும். இங்கே இந்த பூ போடும்போது இந்த பூவோட சேர்த்து இதையும் இதுக்கு இடுக்கில், இந்த 2 க்ரீன் கலருக்கு இடுக்கில் கொடுத்து இங்கே வளைச்சி விட்டுட்டு, இந்த பாருங்க, இங்கே வளைச்சி உள் பக்கமாக மடித்து சொருகியிருக்கும் பாருங்கள். இந்த பாருங்கள், எல்லா ஒயருமே இது இந்த டபுள் ஒயர் தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரு அடிக்கு வந்து நம்ம வந்து உள்ளே வந்து கொடுத்து சொருகுனது தானுங்க. இங்கே பாருங்கள், இந்த இடம் எல்லாமே ஒயர் வந்து நம்ம சொருகியிருக்கோம். ஆனால் நமக்கு வந்து பார்த்தா, வெளியில் பார்த்தா அது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்ம ஒயர் சொருகாது தெரியாத மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம்னா இப்போ கூட வந்து நமக்கு ஒரே மாதிரி ஈவனாக கிடச்சிருக்குங்க. இப்போ இது 4 லைன் போதுங்க. இங்கே 5 லைன் போட்டிருக்கோம், இங்கே 4 லைன் போதும். ஏன்னா ரொம்ப நல்ல பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் கூட ரொம்ப வளர்த்திட்டு ரொம்ப உயரமாக போயிடும். அதனால் இதில் வந்து 4 லைனோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம க்ரீன் கலரில் போட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம வந்து ஒயரை கட் பண்ணியாச்சு. ஒயர் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ரீன் கலரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு இதை ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம யூஸ்வலாக இதில் இந்த 2 இதுலேயும் சொருகிக்கலாம். இந்த ரோஸ் கலர்லேயும் இந்த ரோஸ் கலர்லேயும் இந்த ஒயரை உள்ளே கொடுத்து சொருகி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயரை ஃபுல்லாக கீழே இழுத்துட்டு இப்போ இந்த சைடு மேலே தூக்கிக்கிறோம். அதுபோல் இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இதையும் 2 லூப் ஃபார்ம் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் இந்த ஒயரையும் கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கலாம்.
இப்போது இந்த ஒயரை வந்து இதுக்குள்ளே கீழ் ஒயரை வந்து கீழே கொடுத்துட்டு இந்த மேல் ஒயரை வந்து மேலே ஒரு லூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ க்ரீன் கலர் ஒயரை நல்லா டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது ரொம்ப ஈஸியானது தான். நம்ம 2-3 தடவை போட்டு பழகிட்டோம்னா ஈஸியாகிடும். இப்போ நல்லா இந்த இடத்துல வந்து டைட் பண்ணிக்குவோம். டைட் பண்ணிவிட்டு இப்போ 4 லூப்பில் நம்ம வந்து இந்த ஒயர் கொடுத்து வாங்கணும். எதுனா ஃபஸ்ட்டு இந்த இந்த ஒயர் கொடுத்துருக்கோம்ல, மெரூன் கலர் ஒயர் உள்ளே கொடுத்து வாங்கியிருக்கோம் பாருங்கள், இது. அடுத்தது இதில், அடுத்தது இங்கே மேலே ஒரு லூப்பில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது ஒரு பாருங்கள், இதில். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இதில் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லூப்பில் கொடுத்துக்கிறோம், சின்ன லூப்பில் கொடுத்துட்டு அடுத்தது இந்த லூப்பில் கொடுக்குறோம். கொடுத்துட்டு கூட இதை இழுத்துக்கலாம். நம்ம உள்ள ஒயர் பாருங்கள், அதை இழுத்துக்கலாம். இப்போ அடுத்தது இந்த லூப் இருக்கு பாருங்கள். தேர்டு வந்து இந்த செகண்ட் ஒயர் மேலே சொருகியிருக்கோம்ல, பிட்டு ஒயரை, அதில் சொருகிட்டு லாஸ்ட்டில் இந்த லூப்பில் சொருகிடணும். இவ்வளோதாங்க இதுக்கு ஸ்டெப்பே, இவ்வளோ தான். இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயரை நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஒயருக்கு தேவையில்லை, எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ இந்த பிங்க் கலர் ஒயரையும் எடுத்துட்டோன்னா பாருங்கள், நமக்கு ஜாயின் பண்ண மாதிரியே தெரில பாருங்கள். 2 ஒயருமே எடுத்துட்டோம்னா பாருங்கள் தெரியல. இப்போது இந்த பிங்க் கலர் ஒயரை உள்ளே சொருகி விட்டுடலாம். அது உங்களுக்கு ஃபுல்லாக ஒயர் வச்சுட்டு சொருகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது இல்லைங்களா, அது எப்படி முறுக்கிட்டு இருக்குல்ல, அதுக்காக தான் சரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம இந்த பக்கம் சொருகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக ஒயரை வச்சுக்கிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஏணிப்படி முடிச்சு போட்டோம்னா ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த மெத்தட்லேயும் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை கட் பண்ணி காமிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒயரை நீங்கள் வந்து எக்ஸஸாக வச்சுட்டு வெட்டிக்கலாம். நிறைய முறுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, எந்த ஒயரை மேலே போடணும், எந்த ஒயரை கீழே உள்ள சொருகணுன்றதுக்கு கன்ஃபியூஸாக இருக்குமேன்றதுக்காக தான் வெட்டிட்டேன். நீங்கள் உங்களுக்கு வந்து ஒயர் பத்தாது அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுட்டு வெட்டி விடுங்க. இப்போ இங்கே வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டு வெட்டிட்டு அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. நமக்கு ஒரு ஒயர் சொருகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 2 ஒயர்ன்றதுனால கொஞ்சம் இது வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணோம் இந்த இடத்துல தான், ஆனால் தெரியவே இல்லை பாருங்கள். இப்போ அடுத்து க்ரீன் கலர் ஒயரை கொடுத்து வாங்கிக்கலாம். ரொம்ப பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்காக தான் நான் வந்து சரி இது 4ஓட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போது இந்த ஒயர் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம இதில் தான் ஜாயின் பண்ணோம். இப்போ இந்த அடுத்த ஒயர் பாருங்கள், அதில் கொஞ்சமாக சொருகிறதுக்கு ஒயரை விட்டுக்கணும். 2 ஒயரும் சேர்த்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு மேலே உள்ள ஒயரை லூப் போட்டுக்கணும். அடுத்தது கீழே உள்ள ஒயரை லூப் போட்டுட்டு இப்போ இந்த செகண்ட் ஒயரில் தான் நம்ம போடணும். 2 ஒயருக்கு மேலேயும் சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த ஃபஸ்ட்டு லூப் இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு லூப்பை இந்த 2 லூப்புக்கு நடுவில் விட்டுக்கணும். விட்டுட்டு அந்த விரலால் பிடிச்சிக்கோங்க. அடுத்தது செகண்ட் ஒயரோட இதை வந்து இந்த கீழே உள்ள லூப் இருக்கு பார்த்தீங்களா, அதில் கொடுத்துக்கணும் கீழ்ப்பக்கமாக. இப்போது இந்த 2 லூப்புக்குள்ளேயும் இந்த ஒயரை விட்டு அந்தந்த நாட்டையும்
அப்படி இழுத்துட்டு டைட் பண்ணோம்னா பூ நமக்கு வந்துடும். இப்போ க்ரீன் கலர் ஒயருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இனிமேல் வரிசையாக நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதாங்க. எவ்வளோ ஒயர் இருக்குதோ அத்தனை 5 லைன் மேக்ஸிமம் 6 லைன் போடணும் ஒரு ஒன்று சொருகிறதுக்கு. ஆனால் இதில் வந்து எவ்வளோ ஒயர் வருதுன்னு தெரில, எத்தனை பூ வருதுன்னு தெரில. நம்ம கரெக்டாக வெட்டியாச்சு. பார்க்கலாம். 6 லைன் வந்துச்சுன்னா ஒரு லைனை மடித்து விடலாம், இல்லைன்னா 5 லைன் போட்டு ஒரு ஒயரை உள்ளே மடித்து சொருகிறதுக்கு வச்சுக்கலாங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா பிரைட்டாக தெரியுங்க. கூட இந்த பூ வளர்ந்து வந்தோன்னே இந்த 2 க்ரீன் கலருமே சைடில் இதுவும் நல்லா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். நம்ம ஒயர் போடும்போது கலர் காம்பினேஷன் பக்காவாக பார்த்து கொடுத்துட்டோம்னா கூட வந்து பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஒயர் கூடைக்கே வந்து கலர் காம்பினேஷன் தான் மஸ்ட்டு. நான் இந்த 3 க்ரீனை மட்டும் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வரிசையாக எல்லாத்தையுமே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த இங்கே வரும்போது இந்த கலர் வந்துடும். நம்ம இங்கேருந்து தானே ஜாயின் பண்ணாதனால 7 பூ மட்டும் தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த 2 இடமுமே எவ்வளோ நல்லா அழகாக பாருங்கள். பிரைட்டாக அந்த க்ரீன் கலரும் தெரியுது, இந்த பிங்க் கலரும் நல்லா எடுத்து காட்டுது பாருங்கள். இப்போ இது இனிமேல் ஃபுல்லாக நம்ம அந்த ஒயர் இருக்கிற வரைக்கும் போட்டுட்டு பார்க்கலாங்க. அழகாக இருக்கு பாருங்கள் இந்த பின்னல். அந்த டபுள் இதில் விட இந்த சிங்கிள் கலரில் போடும்போது நல்லா அந்த நாட் வந்து நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ மொதல் வரிசை 7 போட்டிருந்தோம் இல்லைங்களா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ இது வந்து 7 பூவு. இப்போ இது வந்து 8வது பூ. இதில் ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த சைடுக்குள்ளே 8 பூவும் நமக்கு ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ இதை வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து நம்ம இந்த பிட் ஒயரை இந்த 2 க்ரீன் தெரியுங்களா, இது பாருங்கள், இந்த க்ரீனும் இந்த க்ரீனும் ஃபஸ்ட்டும் தேர்டும். நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த இதில் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு, ஏன்னா என்ன கலர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இல்லைங்களா, அதனால் இந்த ஃபஸ்ட்டும் இதுவும் தேர்டு இருக்குது பாருங்கள், அந்த ஒயருக்குள்ளே இதை சொருகிக்கிறோம். இது தேர்டு, இது ஃபஸ்ட்டு. இப்போது இந்த ஒயர் வந்து ஃபுல்லாக அவுத்து விட்டுடலாம். ஏன்னா இந்த லூப் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஒயர் கொடுத்துருக்கோம்.
இப்போது இந்த ஒயரை வந்து இப்படி மேலே தூக்கிக்கிறோம். தூக்கிட்டு இந்த இந்த கேப் இருக்கு பாருங்கள், அதுலேயும் கொஞ்சம் லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த இதை கொஞ்சம் இழுத்து விட்டோம்னா அந்த லூப்பு இதில் வந்துடும். இந்த ஒயர் வந்து நம்ம சொருகணும், அதை சொருகிக்கலாம். இதை ஜாயின் பண்ணிவிட்டு கூட நம்ம சொருகிக்கலாம். இப்போது கீழே இருக்கிற ஒயர் பார்த்திங்களா, அந்த ஒயரை இப்படி லெஃப்ட் ஹேண்டில் மடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இதில் சொருகிக்கலாம். சொருகிட்டு இந்த ஒயரை வந்து இதில் விட்டுடணும். கீழே எப்போதும் போல் கீழே வந்து இழுத்து விட்டுடணும். இப்போது அடுத்த லூப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயரை அதை மடித்து இந்த லூப்பில் விட்டுடணும். இப்போது இந்த லூப்பில் விடணும், இந்த லூப்பில் விடணும், அடுத்தது இந்த லூப்பில் விடணும், இதுக்கு லாஸ்ட்டில் இந்த லூப்பில் விடணும். இந்த ஒயரை ஃபஸ்ட்டு இந்த சின்ன லூப் இருக்கு இல்லைங்களா, அதில் விட்டுக்கணும். அடுத்தது கீழ்ப்பக்கமாக விட்டு இந்த லூப்பில் விட்டுக்கணும். விட்டுட்டு கூட இந்த ஒயரை நம்ம இழுத்து விட்டுக்கலாம். அது டைட் ஆகிடுச்சுங்களா. இப்போ அடுத்தது இதில் விட்டுக்கணும் மூணாவதாக. அடுத்தது நாலாவதாக இந்த ஒயருக்குள்ளே விட்டுக்கணும். இப்போ 4 இதுலேயுமே விட்டாச்சான்னு பார்த்துக்கணும். இந்த இருப்பாங்க 1 2 3 4 ஒயருக்குள்ளேயும் விட்டுட்டு இப்படி டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒயரை இழுத்து விடலாம். இதை விட்டு எல்லா ஒயருமே இப்போ இந்த பிட்டு ஒயர்லாம் இருக்கு பாருங்கள், எல்லா ஒயருமே இழுத்து விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு ஜாயின் பண்ண மாதிரியே தெரியாது பாருங்கள். நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்ட மாதிரியே இல்லாமல் நார்மல் முடிச்சு மாதிரியே இருக்கும். எல்லா ஒயரையுமே நம்ம டைட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா அந்த பிட்டு ஒயரு அதோட சேர்ந்த ஒயரு எல்லாத்தையுமே நம்ம இழுத்துட்டோம்னா நமக்கு போட்ட மாதிரியே தெரியாது பாருங்கள். இப்போது இந்த பிட்டு ஒயர் பாருங்கள், அதையும் சொருகிடணும். அதை சொருகிட்டோம்னா இது கரெக்டாகிடும். அதை முன்னாடியே நம்ம சொருகிட்டு போடலாம். ரெண்டு ஒயரையுமே ஈவனாகவே ஒரே இதில் தான் சொருக போகிறோம். சொருகிடலாம். இப்போது அடுத்த லைனுக்கு இதை மேலே ஏற்றிக்கலாம். இந்த 2 ஒயரையும் பெரட்டி மேல் பக்கமாக கொண்டு வந்துட்டு இப்போ அடுத்த லைனுக்கு இப்போது வரிசையாக இனிமேல் அடுத்த லைனுக்கு நம்ம போட்டுக்கலாங்க.
இன்னும் இப்படியே வரிசையாக போட்டு வந்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த ஒயரோட நம்ம வந்து இதை ஒயரை கட் பண்ணிடலாம். ஏன்னா சில சமயங்களில் அந்த மாதிரி ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகிடும். நிறைய வெட்டினோம்னா வேஸ்ட்டாக ஒயரை கட் பண்ணி சொருகிற மாதிரி இருக்கும், வேஸ்ட் ஆக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக வெட்டினோம்னா ஒயர் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடும். அதனால தான் சரி அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒயரு நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுங்க. இப்போ இது மாதிரி ஒரு பிட் ஒயர் இது உள்ளே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஒயரை வந்து ஃபுல்லாகவே இறக்கி விட்டுடலாம். இப்போது இறக்கி விட்டுட்டு இந்த ஒயரை வந்து இந்த சைடு மேல் பக்கமாக இப்படி கொஞ்சம் தூக்கிக்கணும். தூக்கிட்டு அதே மாதிரி இந்த கேப் இருக்கு பாருங்கள், அந்த கேப்பை கொஞ்சம் விளக்கி விட்டுக்கணும். லேசாக சிசரால் எப்படி தூக்குனா சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம மேலே உள்ளதை கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூக்கிக்கலாம். இதை மட்டும் கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது இங்கே இந்த ஒயரில் கீழ்ப்பக்கம் உள்ள ஒயர் பாருங்கள், இதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் மடித்து இதுக்குள்ளே விட்டுக்கணும். வச்சுட்டு இந்த ஒயரை வந்து இந்த ஒயர் மேல் ஒயருக்கு கீழே உள்பக்கமாக விட்டுடணும். அடுத்தது இந்த ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் மடிச்சுட்டு இங்கே மேலே லூப் இருக்கு பாருங்கள், இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இந்த மேல் பக்கம் ஒயர் இருக்கு பாருங்கள், அதை வந்து இந்த மேலே ஒரு லூப் இருக்கு பாருங்க, இந்த பக்கம் அதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போது இந்த நாட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம். இந்த ஒயருக்கு நம்ம லூஸ் கொடுத்த ஒயருக்கு பாருங்கள், அதை வந்து நல்லா இறுக்கி டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹோல் இருக்கு பாருங்கள், நம்ம அந்த ப்ரௌன் கலர் ஒயரு சொருகணும் பார்த்திங்களா, அந்த லூப்பு ப்ளஸ் இந்த லூப்பு பெரிய லூப்பு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஒயர் சொருகிருக்கோம் பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஒயரு இந்த லூப்பு இந்த இருக்கு பாருங்கள், இது அடுத்தது இது மொத்தம் 4 ஒயரில் நம்ம சொருகணும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் சொருகிக்கலாம். சொருகி நல்லா எடுத்துக்குவோம். அடுத்தது இந்த பெரிய லூப்பில் கீழ்ப்பக்கமாக விட்டு வாங்கிக்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க. நம்ம அந்த ப்ரொசீஜர் மட்டும் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த லூப்பில் சொருகிக்கணும். அடுத்தது இந்த லாஸ்ட்டில் பெரிய லூப்பில் சொருகிக்கணும். இப்போ 4த்துலேயுமே நம்ம சொருகிருக்கோமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், 1, இது 2, இந்த ஒயர் பாருங்கள் 3, இந்த லூப்பில் 4 சொருகிட்டு இப்போ நல்லா இதை நல்லா இறுக்கி டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயர் எடுத்துடலாம். இப்போ இந்த 2 லூப்பையும் நம்ம டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இது பாருங்கள், இப்போது நமக்கு ஏணிப்படி முடிச்சு போட்ட அந்த இதுவே தெரியாது, சுவடே தெரியாது. இப்போ இந்த ஒயர் நம்ம வந்து ரோல் ஒயரை கட் பண்ணிவிட்டு சொருகி விட்டுடலாம். இந்த ஒயருக்கு பாருங்கள், 2 ஒயருமே சேர்த்து இதிலே சொருகிக்கலாம்.
அடுத்தடுத்த லூப்லேயே நமக்கு உள்ளே தானாகவே போயிடும். நம்ம ஜாயின் பண்ணோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை பாருங்கள் அந்த பெட்டு ஒயர்லாம். இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஒயர் உள்ளே மடித்து கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு தான் நம்ம செய்வோம். உள்ளே மடித்து சொருகும்போது நமக்கு வந்து அது தெரியாது வெளியில். அந்த மாதிரி தெரியாத மாதிரி நம்ம சொருகிக்கணும். சில பேர் கூட பத்தலைன்னா அப்படியே ஒயர் பத்தலைன்னா அப்படியே போட்டுருவோம். அது வந்து ஒரு ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ அதனால் நான் இப்போ வந்து கொஞ்சம் சிரமம் தான் இந்த எல்லா ஒயரையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது. நம்ம நிறைய வெட்டிட்டோம்னா மீந்து போயிடுமேன்றதுனால கரெக்டாக வெட்டினோம். அது கொஞ்சம் பெரிய இந்த பூ பெருசாக இருக்கிறதுனால 2 சேர்ந்துருக்கிறதுனால நமக்கு வந்து ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நான் வந்து ஒயரை அடிஷ்னலாக ஜாயின் பண்ணனால இப்போது கூட வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. அந்த அடிக்கும் இதுக்கும் சரியாக இருக்குது. இந்த நீட்டிகிட்டு இருக்கிற ஒயரில் நம்ம வந்து வெட்டிக்கலாம். வெட்டிட்டு நம்ம ஒயரை மடித்து உள்ளே சொருகும்போது எல்லா ஒயருமே உள்ளே போயிடும். நமக்கு வந்து தெரியாது வெளியில் ஒயர். இப்போது இந்த ஒரு பூவை வந்து இப்படி நல்லா மடிச்சுக்கணும். மடித்து இப்படி சொருகிக்கணும். சொருனா இப்போது நமக்கு 5 லைன் தான் கிடைக்கும். இப்போ ஒரு பூ நான் மடிச்சுட்டு சொருகி காமிக்கிறேன். அதே போல் எல்லாத்தையுமே நம்ம சொருகிக்கலாங்க. இப்போது இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ரெண்டு ஒயர் அந்தந்த பூக்கு நேராக சொருகிக்கலாம். இப்போ இந்த பூக்கு நேராக இதை சொருகணும். இந்த 2 இது இருக்கு பாருங்கள் ஒயரு, அந்த 2 ஒயருக்குள்ளேயுமே சொருகிக்கலாம். இது கொஞ்சம் கிராஸாக தான் வரும் ஒவ்வொரு பூக்கும். ஏன்னா பூவே வந்து ஒவ்வொன்றும் கிராஸாக வருது இல்லைங்களா. சொருகும்போது நல்லா அப்படி இறுக்கி இழுத்து அந்த ஒரு பூ நல்லா உள்ளே மடங்குற அளவுக்கு கூடுமான வரைக்கும் எல்லா ஒயரையுமே நம்ம வந்து சொருகிற மாதிரி பார்த்துக்கலாம். சில ஒயர் வந்து திக்காக இருக்கும். அப்போது வந்து நமக்கு நம்ம வெட்டுற ஒயரை வந்து அடி பத்தாது ஒயரத்துக்கு. அப்போது வந்து ஒயர் கம்மியாக இருக்கும். சிலது மெலிசாக இருக்கும்போது ஒயர் வந்து மீந்து போகும். அதனால் இதில் வந்து எக்ஸாக்டான ஹைட்டு நம்ம வந்து அடி வச்சு வெட்டுறது கொஞ்சம் சிரமந்தான். அதனால் சில சமயங்களில் அந்த மாதிரி நம்ம அறியாமலே அது அந்த மாதிரி வந்துடுங்க. ஹைட்டு பத்தாமல் போயிடும். நம்ம ஒரு எய்ம் பண்ணி செய்வோம், அது வந்து ஒரு பத்தாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டுமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேஸ்ட்டாக ஆகிடும் ஒயர். வந்து நம்ம நிறைய வெட்டி அந்த பிட்டு ஒயரை என்ன பண்ணுறதுனே தெரியாது. நம்ம வந்து அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் கரெக்டாக வெட்டுறது. ஆனாலும் இந்த 2 பூவுக்கு நம்ம பத்தலை. நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. நல்லா ஃபுல்லாக ஒயரை வந்து மடித்து சொருகிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு பூ சொருகிட்டேன். இப்போ இதே போல் எல்லாமே மடித்து நம்ம ஒரு பூ உள்ளே போகிற மாதிரி வரிசையாக மடித்து சொருகிட்டோம்னா நமக்கு வந்து மீதி இருக்கிறது 5 லைன் தான் இருக்கும். நம்ம சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக சொருகி முடித்தோன்னே கூட கரெக்டாக பர்ஃபெக்டாக பாருங்கள். இங்கே கீழே வந்து 5 லைனு, 1 2 3 4 5. மேலே வந்து பிங்க் கலர் வந்து 4. அதுக்கு மேலே க்ரீன் கலர் வந்து 1 2 3 4 5 6 போட்டு உள்ளே வந்து 1 சொருகியாச்சு. அங்கே பாருங்கள், சொருகுனது எவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக இருக்கு பாருங்கள். உள்ளே வந்து நம்ம எந்த பிட்டு ஒயர் சொருகுன மாதிரி
எதுவுமே தெரியாது பாருங்கள். அந்த மாதிரி தெரியாத மாதிரி நம்ம சொருகணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இதனுடைய கைப்பிடி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, see you. Tata. Bye.